ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் என் தம்பியும் ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ்ஷு பேர் வந்து தோசைக்கல்லின் முட்டை பொடி மாஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வதக்கிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கேப் நடுவில் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூட நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நடுவில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். 3 முட்டையாக உடச்சிக்கலாம், இல்லைனா 4 முட்டையாக உடச்சிக்கலாம். நான் 3 முட்டையாக உடச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் நல்லா இதுவாக இருக்கும், அது அப்படியே ஹீட்லேயே அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி பண்ணுங்கள். நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொத்திக்கிட்டே இருங்க. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் கொத்தணும், அதனால் எங்களுக்கு இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஓரமாக வச்சு நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போடணும்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். போட்டுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் அதேமாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு நல்லா வதக்கிக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிரும். கூட கொஞ்சம் மேலே சாப் பீஸ் மாதிரி கொஞ்சம் வந்து புதினா தூக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதினா தூக்கிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதோட வீடியோவை கட் பண்ணிக்கிறேன்.